சார், ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தது ஓபிஎஸ்க்கு பலமா இல்ல திமுகவுக்கு பலமா? திமுகவுக்கு என்ன அட்வான்டேஜ்னா சவுத்தில் கொஞ்சம் அவங்களுக்கு முக்குலத்தோர் ஓட்டு கூட வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனா முக்குலத்தோர் ஓட்டு ஓபிஎஸ்கே வரும் அப்படின்றத நம்ம நம்பலாமா? முக்குலத்தோரோட பிரச்சனை என்ன? முக்குலத்தோரோட பிரச்சனை வந்து எடப்பாடி தான் பிரச்சனை. ஏன்னா அவர் எடப்பாடி வந்து அதிமுகலேருந்து 3 பேரை வெளியே அனுப்பிச்சார். 24 பார்லிமெண்ட்டில் எடப்பாடியோட அதிமுகவை தோக்கடிக்கணும்னு ரொம்ப திட்டவட்டமாக இருந்து, ஈவன் தினகரன் தோற்றாலும் பரவாயில்ல, ஓபிஎஸ் தோற்றாலும் பரவாயில்ல, எடப்பாடியை தோக்கடிக்கணும் அப்படின்னு தான் தேனியிலே ராமநாதபுரத்தையும் தோக்கடிச்சாங்க. பொதுச் செயலாளராக எடப்பாடி மாறிட்டார் இல்லையா? ஒரு பக்கம் டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இன்னொரு பக்கம் சசிகலா அவர்களும் ஆரம்பிச்சிட்டாங்க, இவரும் திமுக போய் இணைஞ்சிட்டார். எலெக்ஷன் முடிஞ்ச கூட தான் இதோட விளைவுகளெல்லாம் பார்க்கணும். இப்போ நவ் ஹி ஹஸ் டேக்கன் எ டிசிஷன். யார்? ஓபிஎஸ். அவரை தோக்கடிக்கணுன்ட்டு நாளைக்கு அவர் 30 இடம் வாங்கிட்டாரு, ரொம்ப மோசமாக தோத்தாருன்னா அந்த கட்சிக்குள்ளேயே பிரச்சனை வரும்ல. அவர் எடப்பாடியோட பாயிண்ட் என்ன? ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன், சசிகலாவை சேர்க்க மாட்டேன், தினகரனை சேர்க்க மாட்டேன், மற்ற யார் வந்தாலும் சேர்த்து பண்ணுறது தான் பாயிண்ட்டு. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, யார் வேணால் போட்டோம், எடப்பாடியோட போகிறதுனா போட்டோம், நம்மளை அவர் சேர்க்க மாட்டேன்றாரு, அதிமுகவை பலப்படுத்த மாட்டேன்றாரு, நம்ம அவரை வந்து சட்ட தேர்தல் ரீதியாக அரசியல் ரீதியாக தோக்கடிக்கணுன்ற அந்த பாயிண்டில் தான் அவர் இணைஞ்சிருக்கார். உண்மையாலே அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது 10 தடவை தோல்வி அடைஞ்சிருக்கு சார், தொடர்ந்து தோல்வியை தழுவிட்டு இருக்கு. இந்த தேர்தல் தான் அந்த கட்சி தொண்டர்களே என்ன சொல்கிறாங்க, பெரும்பாலும் ரெட்டை எலெக்ஷன் தான் எடப்பாடிகிட்ட இருக்குது, அவர் கைது போட்டாலும் தேர்தல் நிற்க முடியும், இந்த எலெக்ஷன் பார்க்குறோம் சார், இதில் தோற்றா நாங்கள் கலெக்டாக பண்ணுவோம் சார் என்ன சொல்கிறாங்க. அதிமுக இருப்பதுதான் பிரச்சனை, தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தா கூட்டணி சேர்த்துருப்பாரா எடப்பாடி? தனியாக கட்சி ஆரம்பித்தா கூட்டணி சேர்த்தா கூட அது என்ன பிரச்சனை? தினகரன் பாருங்கள், தனியாக கட்சி ஆரம்பித்து கூட்டணி போயிருக்காரு, என்ன சொல்கிறாரு, எனக்கும் என்டிஏக்கும் தான் கனெக்ஷன், அவங்க தான் எனக்கு சீட் கொடுப்பாங்க, எனக்கும் அதிமுகவுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லைன்றாரு. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? அப்போ கட்சி மட்டும் இருந்தால் போதும் இந்த தேர்தலுக்கு அப்படின்னு இபிஎஸ் நினைச்சிட்டாரா சார்? அப்படிதான் நினைக்கிற மாதிரி தெரியுது. கட்சி மட்டும் இருந்தால் போதும், எதிர்காலத்தில் இந்த கட்சியோடு இருந்தால் போதும், இந்த கட்சியை அவர் பையன்ட்ட கொடுத்தலாம் நினைக்கிறாரோன்னு தெரியல. ஒரு வேலை ஓபிஎஸோட நகர்வு அப்படிங்கிறது தேர்தலுக்கான நகர்வா இல்லை நிரந்தர நகர்வா இது இருக்கும்னு நினைக்கிறேன். அவரை பொறுத்தவரை அவர் மகனுக்கான நகர்வு இருக்கு. வண்ணாடு நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியலை பற்றி இன்று நம்முடன் விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைஞ்சிருக்காரு, அவர் வரவேற்போம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார், ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தது ஓபிஎஸ்க்கு பலமா இல்லை திமுகவுக்கு பலமா? 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பலம். ஏன்னா ஓபிஎஸ்க்கும் வேறு வழி கிடையாது. அவருக்கு அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு கஷ்டமான ஒரு முடிவு எடுக்க அவர் தள்ளப்பட்டிருக்காரு. ஆக்சுவலாக அந்த முடிவு தான் திமுகவில் சேர்றது. திமுகவுக்கு என்ன அட்வான்டேஜ்னா சவுத்தில் கொஞ்சம் அவங்களுக்கு முக்குலத்தோர் ஓட்டு கூட வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாலின் வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்த மட்டும் எந்த சான்ஸையும் விடுறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ எல்லாரையும் சேர்த்துக்கணும், அரவணைத்து கொண்டு போகணும்னு நினைக்கிறார். அதுதான் கமல் உட்பட எல்லாருமே வந்திருக்காங்க உள்ள, தேமுதிக வந்திருக்காங்க உள்ள, ஓபிஎஸ் வந்திருக்காரு, இப்போ நாளைக்கு வேறு யாராவது கூட வந்தால் வரலாம், சொல்ல முடியாது. அதனால் அவரை பொறுத்த மட்டும் வந்து யாராவது பெனிஃபிஷியலாக இருக்காங்க. ஏன்னா இந்த 4 முனை போட்டியில் வந்து வெற்றி தோல்வின்றது ரொம்ப 500-1000 ஓட்டில் இருக்கும். யாரையுமே விடக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் எல்லாருமே நினைக்கிற ஒரு வேலையை தான் அவர் செய்கிறார். அவங்களும் ஒரு சர்வே எடுத்து பார்த்துட்டு தான் அவர் சேர்த்துருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களும் அந்த ஆனால் நீங்கள் முக்குலத்தோர் ஓட்டுன்னு சொல்கிறீங்க சார். குறிப்பாக முக்குலத்தோர் ஓட்டும் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் ஒரு பக்கம் இருக்காரு, சசிகலா அவர்களும் இப்போ புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அது எப்படி நாளடைவில் போகுது அப்படின்றது தெரியல. ஆனால் முக்குலத்தோர் ஓட்டு ஓபிஎஸ்கே வரும் அப்படின்றத நம்ம நம்பலாமா? இதில் முக்கியமான கேள்வி, ஏன் அது வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏன் இருக்குன்னா வந்து முக்குலத்தோரோட பிரச்சனை என்ன? ஆக்சுவலாக முக்குலத்தோரோட பிரச்சனை வந்து எடப்பாடி தான் பிரச்சனை. ஏன்னா அவர் எடப்பாடி வந்து அதிமுகலேருந்து 3 பேரை வெளியே அனுப்பிச்சார். முக்கியமான 3 பேரை, ஒன்று தினகரன், இன்னொன்று சசிகலா, ஓபிஎஸ். 3 பேரும் ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. அப்போ அந்த கம்யூனிட்டி என்ன நினைக்குது, எடப்பாடி நம்ம கம்யூனிட்டிக்கு எதிராக இருக்காது. ஒரு காலத்தில் அந்த கம்யூனிட்டி அதிமுகவில் செல்வாக்கோடு இருந்தது. இவர் ஒன்றும் இல்லாத பண்ணிட்டார் அந்த கம்யூனிட்டி. அது மட்டும் இல்லை, 21 வந்து 10.5 கொடுத்ததில், வன்னியர்களுக்கு கொடுத்ததில் அந்த கம்யூனிட்டியோட வாய்ப்பு பறிக்கப்பட்டது ஆக்சுவலாக. அதனால் அவங்களுக்கு என்ன கோவம்னா வந்து, என்னடா இது நம்ம கம்யூனிட்டியை குறி வச்சு தாக்குறாரு, வன்னியர் ஓட்டு வாங்குறதுக்காக நம்மளை வந்து குறி வைக்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குது. அதுலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எடப்பாடியை ஒரு எதிரியாக கருதுறாங்க. இதுதான் வந்து தினகரன் 21 20 தொகுதிகளில் அதிமுகவை தோக்கடிக்கிற அளவுக்கு ஓட்டு வாங்கினாருன்னா காரணம் அந்த எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டு தான். அது ஆக்சுவலாக அதுதான் தினகரனுக்கு பின்னாடி இருந்தது. தினகரன் அதை உணர்ந்திருக்காரு நல்லா, நமக்கு வர ஓட்டெல்லாம் எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டு தான்.
துரோகிகிட்டேருந்து கட்சியை கைப்பற்றணும் அப்படின்னு அவர் சொன்ன விஷயம் அங்கே எடுபட்டது. சசிகலா இப்போ ஃபீல்டில் இல்லை. ஓபிஎஸ் திமுகவில் இருந்தார், அதிமுகவில் இருந்தார், 21 அங்கே இருந்தார். அதுக்கப்புறம் தான் வெளில வர்றார் ஆக்சுவலாக. அந்த மாதிரி சமயத்தில் தினகரன் பின்னாடி அந்த ஓட்டு இருந்தது. அப்புறம் இப்போது காலப்போக்கில் வந்து நான் எடப்பாடியோட சேர மாட்டேன், அவர் கூட சேர்ந்தா தூக்கலோட தொங்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் சொன்னார். அம்மா ஆட்சி அமைக்கிறதுனா அம்மா ஆட்சி அமைக்கணும், அம்மா கட்சியை வந்து கைப்பற்றணும் எடப்பாடிகிட்ட இருந்தெல்லாம் சொல்லி வந்தார். இப்போ திடீர்னு என்டிஏவோட ப்ரெஷர் அல்லது பாஜகவுடைய ப்ரெஷரில் அந்த கூட்டணியில் போய் சேர்ந்துட்டார். பாஜக கூட்டணியில் போய் சேர்ந்துட்டார். இப்போ பாஜக கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் போய் சேர்ந்தவொடனே அந்த இடத்துல எடப்பாடி இருக்கார். இவர் அங்கே போய் சேர்ந்துட்டார். இவர் போய் சேர்ந்துட்டாரே தவிர அந்த கம்யூனிட்டி என்ன சொல்லுது, நீங்கள் போய் சேரலாம், பட் நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இல்லை, நாங்கள் வந்து எடப்பாடி தான் எங்களுக்கு எதிரி, அவரை யார் தோக்கடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு 24 பார்லிமெண்ட்லேயே அதை காமிச்சிட்டாங்க. முக்கோலத்தோர் அந்த கம்யூனிட்டி 24 பார்லிமெண்ட்டில் எடப்பாடியோட அதிமுகவை தோக்கடிக்கணும்னு ரொம்ப திட்டவட்டமாக இருந்து, ஈவன் தினகரன் தோற்றாலும் பரவாயில்ல, ஓபிஎஸ் தோற்றாலும் பரவாயில்ல, எடப்பாடியை தோக்கடிக்கணும் அப்படின்னு தான் தேனியிலே ராமநாதபுரத்தையும் தோக்கடிச்சாங்க. அவங்க ஓட்டு பெரும்பாலும் ஓட்டு அவங்க ஓட்டு தானே. ஏன் அந்த இடத்துல அவங்க ஓட்டு போட்டுருக்கலாமே, தினகரனுக்கோ ஓபிஎஸ்க்கோ ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கலாமே. 2வது இடத்துக்கு தான் வர வச்சாங்க. 2வது இடத்துக்கு தான் வந்தாங்களே தவிர அதிமுக 3வது இடத்துக்கு போச்சு. அப்போ அவங்க நோக்கம் என்னவாக இருக்குன்னா, அதிமுகவை தோற்கடிக்கணும், எடப்பாடியை தோற்கடிக்கணும் தான் அவங்க நோக்கமாக இருக்குது. அதை பார்லிமெண்ட் எலெக்ஷனே காமிச்சிட்டாங்க. நீங்களே போட்டி போட்டால் கூட யார் எடப்பாடியை தோற்கடிக்க முடியுமோ அவங்களுக்கு தான் எங்கள் ஓட்டுன்னு காமிச்சிட்டாங்க. அப்போது இல்லை அதை முடிச்சுடுறேன். அப்போ வந்து தினகரன் பின்னாடி அந்த ஓட் பேங்க் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. கொஞ்சம் போகலாம், அதுன்னு ஒரேடியாக இல்லைன்னு சொல்லணும்னா கொஞ்சம் போகலாம். சசிகலா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சசிகலா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க பின்னாடி கொஞ்சம் பேர் போவாங்க. அவங்க அன்றைக்கி பேசினதெல்லாம் வந்து அந்த கம்யூனிட்டி மத்தியில் இன்னும் எடப்பாடி மேலே இன்னும் கோவத்தை அதிகமாக்கியிருக்கு. என்னோட உயிருக்கே ஆபத்து ஏற்படுற அளவுக்கு விஷயங்கள் நடந்ததுன்னு அவங்க சொல்கிறாங்க. அன்றைக்கி சென்னை ஜெயிலுக்கு போயிருந்தேன்னா என்னை வந்து நீங்கள் பேசிகிட்டே இருக்க மாட்டேன் அப்படின்னா அவரோட உயிருக்கே ஆபத்து ஏற்படுற அளவுக்கு அந்த அப்போ இருந்த கவர்மெண்ட், எடப்பாடி கவர்மெண்ட் செயல்பட்டு இருக்கிறத சசிகலா சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்ட உடனே அந்த கம்யூனிட்டிக்கு இன்னும் கோபம் எடப்பாடி மேலே அதிகமாக போச்சு. ஏன்னா ஆளையே கொலை பார்த்துருக்காங்களே அப்படின்ற எண்ணம் போயிடுது இப்போது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சசிகலா சப்போஸ் தனியாக நிற்கிறாங்கன்னா அவங்க எடப்பாடி எதிர்த்து கேண்டிடேட்டை போடுறாங்க வச்சுக்கோங்க. அவங்க பாஜக எதிர்த்து போடுவாங்களேன்னு டவுட்டாக இருக்குது. எடப்பாடி எதிர்த்து கேண்டிடேட் போடுறாங்க வச்சுக்கோங்க. அப்போ எடப்பாடிக்கு போகிற ஓட்டெல்லாம் பிரிப்பாங்க, அதிமுகவுக்கு போகிற ஓட்டை பிரிப்பாங்க. ஆனால் அவங்களால எடப்பாடி அதிமுகவை ஜெயிக்க முடியாது. அவங்களால எடப்பாடி அதிமுகவை ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஓட் பேங்க் கிடையாது, மற்ற கம்யூனிட்டிலாம் போடாது அவங்களுக்கு ஆக்சுவலாக. அப்போ அந்த அவங்களுக்கு கிடைக்கிற ஓட்டை வாங்கி அவங்க ஜெயிக்க முடியாது. ஆனா எடப்பாடியை தீர்க்கமா எதிர்த்த அந்த அதிமுகவை கைப்பற்றணும், அதிமுக இரட்டை இலையை நம்ம சொந்தமாக்கணும் அப்படின்னு நினைச்ச ஓபிஎஸ் திடீர் திமுகவுக்கு இணைஞ்சதுனால இபிஎஸ் ஜெயிச்சிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இபிஎஸ் ஜெயிக்கிறது தோக்கிறது ஒரு பக்கம். அவர் அரசியல் ரீதியாக அவர் தோக்க போறாரு ஜெயிக்க போறாரு தான் முக்கியம் ஆக்சுவலாக. அப்போது சசிகலா வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சசிகலாவால் எடப்பாடியை தோக்கடிக்க முடியாதுன்னு முக்கலத்தோருக்கு தெரியும். அப்போ அடுத்தது யாருன்னு பார்க்குறாங்க, ஓபிஎஸ். அந்த இடத்துல ஓபிஎஸோட ரோல் வருது. ஓபிஎஸ் என்ன, அவர் 4.5 வருஷ காலம் இந்த ஆட்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அவரை முதல் ஊற்றி வெளில அமிச்சாங்க அவங்க. அப்புறம் வந்து அவர் கெஞ்சி கேட்டு பார்த்தாரு, ஒரு சேர்க்கவே மாட்டேன், ஒன்றையும் சசிகலாவும் சேர்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டார். அங்கே அமித்ஷாட்ட ட்ரை பண்ணி பார்த்தா அமித்ஷா சொல்லியும் எடப்பாடி கேட்கல. அவங்க நான் அதிமுக ஒன்றுபடுத்த எடப்பாடி விரும்பலை அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்களை சேர்க்கவும் மாட்டேன்றாரு. அப்போ எவ்வளோ நாள் தான் கெஞ்சிட்டு இருப்பாங்க, அவங்களுடைய பாலிடிக்ஸ் அவங்க பார்க்க வேண்டாமா? அப்போ அந்த கம்யூனிட்டியோட ஃபீலிங் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. எடப்பாடியை தோக்கடிக்கணும் இந்த கம்யூனிட்டியில் இருக்காங்க. அப்போ எடப்பாடியை தோக்கடிக்கிறது யாருன்னு பார்க்கும்போது அது திமுக தான் தோக்கடிக்கிற வல்லமை படைச்சிருக்கு ஆக்சுவலாக. அப்போ நம்ம அதோட சேர்ந்து அவரை முதல்ல அரசியல் ரீதியாக வீழ்த்தலாம். நம்ம ஒரு சட்ட போராட்டம் நடத்துகிறோம், ஒருங்கிணைப்பாளர் நான் தான் ஒரு சட்ட போராட்டம் நடத்துகிறோம், அதுக்கான பதில் இப்போ கிடைக்காது, அது ரொம்ப காலம் பிடிக்கும். அதுக்கு முன்னாடி இந்த அம்மாவோட கட்சியை வந்து ஒற்றுமையை ஏற்படுத்தாத இருக்கிற எடப்பாடிக்கு ஒரு பாடத்தை கற்பிப்போம்னு தான் பொலிட்டிக்கலாக சேர்ந்துருக்காரு. அதில் வந்து அது வந்து அவருடைய கஷ்டமான முடிவு. ஏன்னா அவர் வந்து 3 முறை ஒரு கட்சியில் முதல்வராக இருந்திருக்காரு, ஆட்சியில் முதல்வராக இருந்திருக்காரு, ஒரு கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்காரு. அவர் போய் நேர் எதிரான ஒரு கட்சியில் சேர்றதுன்றது அவருக்கு ஒரு கஷ்டமான முடிவு. ஆனால் அவர் எந்த அளவுக்கு அவர் பாதிப்பு அடைஞ்சிருக்காருன்னா, அங்கே எதிரியோடு சேர்ந்தாவது துரோகியை முறியடிக்கணுன்ற அந்த இடத்துல போய் சேர்ந்திருக்கார். இது வந்து அரசியல் ரீதியாக எடப்பாடியை வீழ்த்துறதுக்கான ஒரே வழி அவர் எடுத்திருக்கார் கையில். அப்போது அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாருமே எடப்பாடியை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க. சசிகலாவை கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க, தினகரன் ஓட்டு போடுவாங்க. பெரும்பான்மையோர் எடப்பாடியை தோக்கடிக்கணும்னு விரும்பும்போது அவங்க திமுக அன்றைக்கி தான் போடுவாங்க. அவங்க தான் தோக்கடிக்கிற அந்த வலுவோடு இருக்காங்க அவங்க. அதனால் நம்ம அங்கே போய் சேர்ந்தால் நம்ம எடப்பாடியை சேர்ந்து தோக்கடிக்க முடியும், நம்ம கூடயும் அவங்க வருவாங்கன்ற எண்ணத்தில் அவர் போயிருக்கார். இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் அந்த முக்கலத்தோர் திமுக ஓட்டு போட்டு எடப்பாடியை தோக்கடிச்சாங்க. சவுத்தில் ஒரு 5 தொகுதியில் டெபாசிட்டே அவருக்கு போச்சு ஆக்சுவலாக.
அந்த மாதிரி போச்சு. அதனால் இந்த ஓபிஎஸ் எடுத்த முடிவு அவருக்கு கொஞ்சம் கஷ்டமான முடிவு. அவர் இனிமேல் அதிமுகவை பற்றி நினச்சே பார்க்க முடியாது. அவருடைய அந்த கேஸ் எல்லாமே இதாகிடும், காலியாகிடும் எல்லாமே. அதுதான் சார் நான் சொல்ல வர்றது வந்து, நீங்க வந்து அந்த எடப்பாடி எதிர்ப்புங்கிறது திமுகவில் போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவரோட நிலை அங்க மாறுது இல்லையா சார்? இவர் அந்த கட்சியை இப்போ நிரந்தர பொதுச் செயலாளரா எடப்பாடி மாறிட்டார் இல்லையா? ஏன்னா ஒரு பக்கம் டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இன்னொரு பக்கம் சசிகலா அவர்களும் ஆரம்பிச்சிட்டாங்க, இவரும் திமுக போய் இணைஞ்சிட்டாரு. மாறட்டும் சார், வேண்டாம் இல்லை, பொலிட்டிக்கலாக அவரை தோக்கடிப்பார்ல, தோக்கடிக்கிற முயற்சி எடுக்கிறார்ல. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் இதோட விளைவுகளெல்லாம் பார்க்கணும். இப்போ நவ் ஹி ஹஸ் டேக்கன் எ டிசிஷன், யார் ஓபிஎஸ், அவரை தோக்கடிக்கணுன்ட்டு. நாளைக்கு அவர் 30 இடம் வாங்கிட்டாரு, ரொம்ப மோசமாக தோத்தாருன்னா அந்த கட்சிக்குள்ளேயே பிரச்சனை வரும்ல. அப்போ எடப்பாடியை வெளில தள்ளுவாங்கல்ல. இவரை இனிமேல் போக முடியாது. ஆனால் சசிகலாவுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, தினகரனுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆனால் அவங்க போனால் போட்டு இவர் ஓபிஎஸை பொறுத்தப்பட்டு அவர் அரசியலோட அந்த ஒரு கடைசி கட்டத்தில் இருக்கார். அவருக்கு வயசு 76 75 ஆச்சு. இன்னும் ஒரு 5 வருஷம் அரசியல் பண்ணுவாரா? இந்த தேர்தலில் வின் பண்ணாருன்னா ஒரு 5 வருஷம் அரசியல் பண்ணுறாரு வச்சுக்கோங்க. அப்புறம் 83 84 வயசில் ரிட்டையர் ஆகிட்டு போடுவார். இனிமேல் அவரோட அரசியல் தான், அவர் பையன் அரசியல் தான். அவர் பையன் அப்புறம் இந்த விஷயம் போகிறாரு, அந்த விஷயம் போகிறாரு, அது அவரோட இஷ்டம். இனிமேல் அவர் அதிமுகவுக்கு போக முடியாது. ஆனால் அதிமுகவை தோற்கடிக்க முடியும். நம்மளை வந்து கட்சிக்குள்ளே சேர்க்கலை, அதிமுக அந்த எடப்பாடி ஒற்றுமையை விரும்பலன்னு சொல்லும்போது, சரி என்னுடைய கடைசி முயற்சியாக நான் ஒன்று அரசியல் ரீதியாக தோற்கடிச்சு காமிக்கிறேன்னு அங்கே போயிருக்கார். இது வந்து பொலிட்டிக்கல் அரசியலில் வந்து சில போது நீங்கள் துரோகியை வீழ்த்தணும்னா எதிரியோடு சேர வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுவீங்க. உங்களுக்கு அரசியல் ரீதியாக நீங்கள் அவரை வீழ்த்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வீழ்த்துறீங்க. 2001 ஜெயலலிதா எலெக்ஷனில் வின் பண்ணணுன்ட்டு எல்லா கட்சி ஆஃபீஸ்க்கும் மாடிப்படி ஏறி இறங்கினாங்க. அவ்வளோ பெரிய உடம்பு வச்சுன்னு போயிட்டு வந்தாங்க. ஒரு முடிவெடுத்து நீங்கள் திமுகவை வீழ்த்தணும்னு நீங்கள் ஒரு முடிவெடுத்து எல்லாத்தையும் சேர்த்தாங்க ஒன்றா 96க்கு அப்புறம். அது மாதிரி இப்போ நீங்கள் ஒரு அரசியலில் சில முடிவு எடுக்கும்போது நீங்கள் எதிரியோடு சேர வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுவீங்க. அது வந்து கேள்வி கேட்கப்படும். இப்போ அவங்க சொல்லுவாங்க, எடப்பாடி தரப்பில் கேட்பாங்க, என்ன ஒரு எம்ஜிஆர் ஆன்மா மன்னிக்குமா, ஜெயலலிதா ஆன்மா மன்னிக்குமா, அதெல்லாம் கேட்பாங்க. ஆனால் என்னென்ன விஷயம்னா, அந்த ஆன்மா மன்னிக்கலையோ அது வேறு விஷயம். இன்னைக்கு இருக்கிற அரசியலில் நீங்கள் அதிமுக ஒன்றுபடுத்த விரும்ப மாட்டேன்றீங்க, எங்களெல்லாம் நீங்கள் இணைக்க விரும்ப மாட்டேன்றீங்க, நீங்கள் தொடர்ந்து தோல்வியை தழுவிட்டு இருக்கீங்க, அம்மா கட்சி அழிவு பாதைக்கு கொண்டு போகிறீங்க, உங்களை தோக்கடிக்கிறது தான் என் வேலை, நான் யார் கூட வேணாலும் சேருவேன் அதுக்கு அப்படின்றது இன்னைக்கு அரசியல். ஆனால் அவர் எடப்பாடியை தான் தோற்கடிக்கிறது அவர் பிரதான எண்ணமாக இருந்தால், அவரை நம்பி ஒரு 80 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. மொத்தமாக அதை கூட்டு போய் தானே திமுகவில் அவர் சேர்ந்துருக்கணும். தனியாக அவரும் அவர் மகனும் போய் சேர்ந்ததுக்காக யாரையுமே கம்பல் பண்ண விரும்பல. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி உணர்வுகளோட பல பேர் இருப்பாங்க திமுகவில் போய் சேரணுமான்ட்டு. திமுகவில் போய் சேரணுமா? இப்போ இங்கே ஒரு கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார் சென்னையில். அவர் என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி அவர் மாவட்ட செயலாளர் தான் ஓபிஎஸ். அவர் இன்றைக்கி போய் எடப்பாடியோடு சேர்றாரு. அவர் யாரையுமே, ஏன்னா பல பேர் என்ன நினைப்பாங்க, நம்ம போய் ஏன் திமுகவில் சேரணும் அப்படின்னு பல தொண்டர்கள் நினைப்பாங்க, நிர்வாகிகள் நினைப்பாங்க. அதனால் அவர் யாரையுமே கம்பல் பண்ண விரும்பலை. யார் வரீங்களோ வாங்க, நான் யாரையும் கம்பல் பண்ண விரும்பலை. மறுபடியும் யாராவது போய் அவர் எடப்பாடியோட பாயிண்ட் என்ன, ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன், சசிகலாவை சேர்க்க மாட்டேன், தினகரனை சேர்க்க மாட்டேன், மற்ற யார் வந்தாலும் சேர்த்து பண்ணுறது தான் பாயிண்ட்டு. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, யார் வேணால் போட்டோம், எடப்பாடியோட போகிறதுனா போட்டோம், நம்மளை அவர் சேர்க்க மாட்டேன்றாரு, அதிமுகவை பலப்படுத்த மாட்டேன்றாரு, நம்ம அவரை வந்து தேர்தல் ரீதியாக அரசியல் ரீதியாக தோக்கடிக்கணுன்ற அந்த பாயிண்ட்ல தான் அவர் இணைஞ்சிருக்கார். அவர் திமுகவிலும் இடம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா சார்? அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம்ல. இப்போ 80 பேருக்கும் இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். 80 பேருக்கு கொடுக்க எந்த கட்சியிலையும் நீங்கள் அப்படி கூண்டோடு சேர்ந்தா எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க. இவரே வந்து இவருக்கு சேர்ந்துக்கிறதே வந்து இவருக்கோ இன்னும் 2-3 பேருக்கோ கொடுப்பாங்க வச்சுக்கோங்க, ஐயப்பனுக்கோ இன்னொருத்தருக்கோ கொடுப்பாங்க, 3-4 பேர் கொடுப்பாங்க வச்சுக்கோங்க. பட் எல்லாருக்குமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்னொன்று வந்து இவர் எல்லாரையும் கம்பல் பண்ண விரும்பலை. இவருக்கு முன்னாடியே வைத்தியலிங்கம் போய் சேர்ந்துட்டாரு, இவருக்கு முன்னாடியே மனோஜ் பாண்டியன் போய் சேர்ந்தார். அவங்களெல்லாம் சேர்த்துக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருந்தார். எடப்பாடி ஏன் போகல? அவங்களாம் எம்எல்ஏவும் இருந்தாங்களே, ஏன் போகல? அங்கே எடப்பாடிகிட்ட போக வேண்டிய நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. எடப்பாடி வந்து அதிமுக வந்து ஒரு சர்வாதிகாரத்தரமாக நடத்துகிறாரு, அங்கே போய் நம்ம சேர வேண்டாம்னு முடிவு பண்ணி திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க. அவரே ஓபிஎஸ்ஸே சொல்கிற மாதிரி அண்ணா பேரில் இருக்கிற கட்சியோட அண்ணா ஆரம்பித்த கட்சிக்கு போகிறது பெட்டர்னு அவர் நினைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார். தாய் கழகம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. தாய் கழகம் திராவிட இயக்கத்துக்கு தாய் கழகம் திமுக தானே, அதுக்கு தாய் கழகம் திராவிட கழகம் தானே. திமுக அதிமுக அப்படிதான், மதிமுக அப்படி தானே, இந்த தேமுதிக அப்படி தானே எல்லாம் போகுது. இப்போ தாவேகா உட்பட சொல்கிறேன் நான், அவங்க திராவிட கொள்கையில் தானே வச்சுருக்காங்க. எல்லாமே ஒரு திராவிட இயக்கத்தில் தான் வந்துட்டு இருக்கு. அதனால் இங்கேருந்து அங்கே போகிறது அங்கே சரி. இன்றைக்கி அதிமுகலேருந்து திமுகவுக்கு போன எல்லாருமே நல்லா இருக்குங்க சார். அங்கே போனால் எல்லாருமே நல்லா இருக்கும், வசதியாக இருக்காங்க. ரகுபதி, சேகர் பாபு, ஏவா வேலுன்னு நீங்கள் ஒரு பெரிய பட்டியலே போடலாமே. 10 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இவர் அது மாதிரி ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா, செந்தில் பாலாஜி, ஒரு 10 பேர் பட்டியல் போடுறோம்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே நல்லா இருக்காங்க. இப்போ இவர் மட்டும் அங்கே போய் நல்லா இருக்க மாட்டார்னு நினைக்கணும். இவருக்கும் அங்கே வாய்ப்பு கொடுப்போம். திமுகவில் கௌரவமாக வச்சுருப்பாங்க. அவர் தாவேக்கால போயிருக்கலாமே நிறைய பேர் கேட்குறாங்க. யார்? ஓபிஎஸ்.
தாவேக்கால போக ட்ரை பண்ணார். ஆனால் அங்கே சரியான மதிப்பு கொடுக்கல. கௌரவம் அவரை வந்து ஒழுங்காக ட்ரீட் பண்ணலாம். அதனால் வந்துட்டார். ஓ, அந்த ஆப்ஷனும் அவர் ட்ரை ட்ரை பண்ணி பண்ணி தான் இங்க பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. வந்தார். ட்ரை பண்ணி பார்த்துட்டு திமுகவில் இணைஞ்ச உடனே முதல் வார்த்தையா அவர் சொன்னது என்னன்னா, அதிமுகவில் எதிர்காலம் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காரு. உண்மையாலே அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது 10 தடவை தோல்வி அடைஞ்சிருக்கு சார். தொடர்ந்து தோல்வியை தழுவிட்டு இருக்கு. இந்த தேர்தல் தான் இப்போ அந்த அந்த கட்சி தொண்டர்களே என்ன சொல்கிறாங்க, பெரும்பாலும் ரெட்டை எலெக்ஷனும் எடப்பாடிகிட்ட இருக்குது. அவர் கைது போட்டால் தான் தேர்தல் நிற்க முடியும். இந்த எலெக்ஷன் பார்க்குறோம் சார், இதில் தோத்தா நாங்கள் கலெக்டாக பண்ணுவோம் சார் என்ன சொல்கிறாங்க. இந்த மாவட்ட நிர்வாகிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்ககிட்டலாம் பேசும்போது இவ்வளோ நாள் பயணம் பண்ணிட்டோம், தேர்தல் நெருக்கத்தில் அவரை நம்ம நெருக்கடிக்கு உள்ளாகக்கூடாது, பார்க்கலாம் இந்த இது எப்படி போகிறாரு பார்க்கலாம். அவர் கூட்டணியும் சரியாக அமைக்க மாட்டேன்றாரு, கட்சியும் பலப்படுத்த மாட்டேன்றாரு. இதெல்லாம் பாஜகவே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கு. பாஜகவோட சேர்ந்தது எங்களுக்கு பிடிக்கல. சரி, வேறு வழியில் நாங்கள் அம்மா காலத்துலேருந்து கட்சியில் இருக்கோம், தலைவர் காலத்துலேருந்தே கட்சியில் இருக்கோம், வேறு வழியில் ரெட்டை அங்கே தான் இருக்குது. இந்த தடவை ஒரு தோத்தாரா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், கலெக்டாக பண்ணுவோன்றாங்க. ம். இவர்கள் சண்டை வந்து பாஜகவுக்கு லாபம் தருது. லாபம் தான். பாஜகவுக்கு அழிஞ்சா நல்லது தானே. ஒரு திராவிட கழகம் இந்த எலெக்ஷனில் அழிஞ்சா, ஒரு திராவிட இயக்கம் அழிஞ்சா அவங்களுக்கு நல்லது தானே. அவங்க பார்த்தானுங்க, நீங்கள் பன்னீரையும் சசிகலாவையும் நீங்கள் சேர்ந்தா சரிங்க, சாராட்டி போங்க, அவங்க தோத்தா தோக்குறாரு. அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை உங்களை சேர்க்கறதுல. அவர் வந்து கூட்டணி அமைக்கிறதுலேயே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாங்கள் தான் வந்து தினகரனை கொண்டாந்தோம், நாங்கள் தான் அன்புமணியை பேசி கொண்டாந்துருக்கோம். இல்லை, தேமுதிக சொன்னால் கோட்டை விட்டார், தேமுதிக வெளில போயிடுச்சு. அதுக்கு காரணம் அவருக்கு யாரையுமே சேர்க்கறதுக்கு இஷ்டம் இல்லை. கட்சி நம்ம கையில் இருந்தால் போகிறோம், யார் எங்கே போனாலும் பரவாயில்ல, தோற்றாலும் பரவாயில்லன்னு இருக்கார் அவர் அப்படின்னு பாஜக நினைக்கிறேன். அவர் தோற்றுட்டு போட்டோம், எங்களுக்கு 29 தான் முக்கியம். அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் எப்படி அரசியல் இருக்கோம் அப்போ நாங்கள் பண்ணிக்கிறோன்ட்டு, நாங்கள் சென்ட்ரல் ஆளுங்கட்சியாக இருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. அவங்க சார், இத்தனை கால அரசியலில் நம்ம நிறைய அமைச்சர்கள் இல்லை எம்எல்ஏக்கள் அடுத்த கட்சிக்கு போய் பார்த்துருக்கோம். இது முதல் முறையாக வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சரே போய் அந்த கட்சிக்கு போயிருக்காரு. அப்படி இருக்க அவருக்கான பொறுப்பு எப்படி அங்கே இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா அவர் சொல்லும் போது என்ன சொன்னார், அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை அப்படிங்கிறாரு. இவருக்கு திமுக இன்னொரு வார்த்தையும் சொன்னார், திமுகவை தோக்கடிக்கிற சக்தி இங்கே எதுக்கு யார்ட்டையுமே இல்லைன்ட்டார். அதையும் சொல்லிட்டார். அதே பெட்டியிலே சொன்னார். அப்புறம் வந்து உங்கள் முகத்தை பார்த்தா நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தெரியலையன்றதுக்கு ஒரு பதில் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? பைத்தியக்காரன் மாதிரி எப்போதுமே சிரிச்சுட்டு இருக்கக்கூடாது, நான் உள்ளத்தில் மகிழ்ச்சியோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அவரை பொறுத்த மட்டும் ரொம்ப தெளிவான கஷ்டமான முடிவு எடுத்திருக்காரு சார். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு 3 தடவை ஒரு முதலமைச்சராக இருந்தார், இன்னொரு நேர் எதிரான ஒரு கட்சியில் போய் சேர்றார், அது ஒரு உயர்ந்த பொசிஷனில் இருந்துட்டு போகிறார். அப்போ வந்து அவருக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான முடிவு தான். ஆனால் அவருக்கு இருந்தாலும் எடப்பாடி வந்து அவ்வளோ தூரம் அவரை பாஜக அவமானப்படுத்திட்டாங்க. பிரதமரை வரவேற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல. அவர் வந்து நீங்கள் வரவேற்கிற இடத்துல கூட அவருக்கு சான்ஸ் கொடுக்காம வந்து எடப்பாடி சொல்லி பாஜக அவங்கள கூப்பிடக்கூட இல்லை. ஆனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து பாஜகட்ட போய் கெஞ்சினார், அவங்க ஒன்றுமே கண்டுக்கவே இல்லை. இவர்கிட்டையும் கெஞ்சினார், நான் எந்த விதமான பதவியும் எதிர்பார்க்கலன்னு சேர்த்துக்கோங்கன்னார். சேர்த்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. நான் என்ன தப்பு பண்ணினேன்னு கடைசியாக கேட்டார் ஒரு 1/2 மணி நேரம் இன்டர்வியூவில். இதுவரையும் யாராவது அவருக்கு பதில் சொல்லியிருக்காங்களா? என்ன தப்பு பண்ணார்னு சொன்னாங்களா? என்ன தப்பு பண்ணார்? 4 வருஷ காலம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. பொதுக்குழுவில் அவர் மேலே வாட்டர் பாட்டில் அடிச்சிங்களா இல்லை? நீங்கள் பொதுக்குழுவில் அவர் மேலே வாட்டர் பாட்டில் அடிச்சிங்களா 22 ஜூனில்? அப்புறம் 22 ஜூலையில் என்ன பண்ணீங்க? அவரை கட்சி விட்டு நீக்கினீங்க. அதுக்கப்புறம் நான் தான் ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு தலைமை கழகத்துக்கு போனார். அப்போ அவர் என்ன பண்ணீங்க? அவர் வந்து அங்கேருந்து ஆவணங்களை திருடிட்டு போயிட்டார், தலைமை கழகத்தை தாக்கினார், அது இதுன்னு ஒரு குற்றச்சாட்டு சொன்னீங்க. அவர் கரவேட்டி கூட கட்டக்கூடாதுன்னு நீங்கள் கோர்ட் ஆர்டர் வாங்கினீங்களே சார். அவர் அதிமுகவில் வந்து கரவேட்டி கூட கட்டக்கூடாதுன்னு கோர்ட் ஆர்டர் வாங்கிங்களா? அப்போ அவருக்கு எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருக்கோம். அவர் அதிமுக இருப்பதுதான் பிரச்சனை, தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தா கூட்டணி சேர்த்துருப்பாரா எடப்பாடி? தனியாக கட்சி ஆரம்பித்தா கூட்டணி சேர்த்தா கூட அது என்ன பிரச்சனை? தினகரன் பாருங்கள், தனியாக கட்சி ஆரம்பித்து கூட்டணி போயிருக்காரு. என்ன சொல்கிறாரு? எனக்கும் என்டிஏக்கும் தான் கனெக்ஷன், அவங்க தான் எனக்கு சீட் கொடுப்பாங்க, எனக்கும் அதிமுகவுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லைன்றாரு. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? அவர் ஏன் சொல்கிறாருன்னா, எடப்பாடியை எதிர்த்து அரசியல் பண்ணியிருந்தவர் தினகரன். இப்போ அவர் எடப்பாடியை முதலமைச்சராக்கிறதுக்கான ஒரு வேலையில் அவர் இறங்கிட்டாருன்னா அவருக்கு அந்த ஓட் பேங்க் அவருக்கு ஓட்டு போடாது. அதனால் இப்போ என்ன பண்ணுறாரு, எனக்கும் என்டிஏக்கும் தான் கூட்டணி திசை திருப்புறாரு. அந்த ஓட்டை வாங்குறதுக்காக, முக்களத்தோர ஓட்டை வாங்குறதுக்காக சொல்கிறார். ஆனால் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அந்த கூட்டணி வின் பண்ணால் எடப்பாடி தான் சிஎம் எல்லாருக்குமே தெரியும். அதை எப்படி ஓட்டு போடுவாங்க தினகரனுக்கு? எடப்பாடி பலமடைகிறது அந்த கம்யூனிட்டி விரும்பலை. நம்மளை பழி வாங்கினா இவரை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் காமிச்சாங்க, இப்போ சட்டமன்ற எலெக்ஷன்லையும் காமிப்பாங்கன்றது என்னோட கருத்து. ஆனால் முக்குளத்தூர் ஓட்டு பொறுத்தவரையும் திமுகலையும் அதை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்களா சார்? ஒரு பக்கம் கருணாஸ் கூட்டணிக்கு போகிறாரு, இந்த மாதிரி லெவல் இருக்குல்ல சார், அது மொத்தமாகவும் அவர் அறுவடை ஸ்டாலின் எந்த சான்ஸையும் இழக்க விரும்பலை சார். எல்லாத்தையும் வந்து இழுக்க விரும்புகிறார். எல்லாரும் நம்ம பக்கத்தில் இருக்கணும், ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் நினைக்கிறார். அதுக்கு நேர்மாறாக எடப்பாடி யார் போனாலும் பரவாயில்ல, எந்த ஓட்டும் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதான் இன்னைக்கு வித்தியாசம். ஆக்சுவலாக கட்சி மட்டும் இருந்தால் போதும்னு அவர் நினைக்கிறார். தேமுதிக விட்டுருப்பாங்களா யாராவது? ராஜ்யசபா ஒரு சீட் கொடுத்துட்டு தேமுதிக இழுத்து போட வேண்டியது தானே. யோசிச்சு கடைசியில் போயிட்டாங்க, அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. அமித்ஷா சொல்லியும் போய் சேர்ந்துட்டாங்க. அமித்ஷா கோச்சிக்கிறார் எடப்பாடியை.
இவ்வளோ தூரம் நாங்கள் இவ்வளோலாம் தினகரனை கொண்டாந்துருக்கோம், நாங்கள் அன்புமணியை கொண்டாந்துருக்கோம், நீங்கள் என்ன கடைசியில் தேமுதிக விட்டீங்களே அப்படின்ற. இப்போ தேமுதிக அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க. பாஜக கோச்சின்னு இருக்காங்க. பியூஷ் கோயல் இந்த சைடே வரமாட்டேன்றார். அப்ப கட்சி மட்டும் இருந்தால் போதும் இந்த தேர்தலுக்கு அப்படின்னு இபிஎஸ் நினைச்சிட்டாரா சார்? அப்படி தான் நினைக்கிற மாதிரி தெரியுது. கட்சி மட்டும் இருந்தால் போதும், எதிர்காலத்தில் இந்த கட்சியோடு இருந்தால் போதும், இந்த கட்சியை அவர் பையன்கிட்ட கொடுத்துலாம் நினைக்கிறாரோன்னு தெரியல. ஒரு வேலை அவர் பையன் பேக்ரவுண்டில் அவர் பையன் தானே எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் பையன் சுனியில், அவர் பேர் என்ன, அவர் தான் எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த கட்சிக்காக எல்லா வேலையும் அவர் தான் பண்ணுறார். ஆனா ஓபிஎஸோட நகர்வு அப்படிங்கிறது தேர்தலுக்கான நகர்வா இல்ல நிரந்தர நகர்வா இது இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவரை பொறுத்தமட்டும் அவர் மகனுக்கான நகர்வு இது. அவர் மகனோட எதிர்காலத்துக்கான நகர்வு. தற்சமயம் அவர் வந்து இறுதி கட்டத்தில் இருக்கார் சார். அரசியலில் வந்து அவர் வந்து அவருக்கும் ஸ்டாலினுக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலினுக்கு 74 75 இருக்கும், அவருக்கு 77, ஒரு 2 வயசு பேர் இருக்கான். அடுத்த 5 வருஷம் பாலிடிக்ஸ் பண்ணாருன்னா 82 83 ஆகிடும். அதுக்கப்புறம் அவர் பாலிடிக்ஸில் இருக்க மாட்டார். அவர் பையனுடைய பாலிடிக்ஸ்க்காக தான் இருக்கார். அதே சமயம் நம்மளை வந்து அலட்சியப்படுத்தினா, நம்மளை தூக்கி போட்ட எடப்பாடியை ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அரசியல் ரீதியாக அவரை தோல்வி அடைய வைக்கணும்னு அந்த ஒரு இதில் தான் அங்கே போய் சேர்ந்துருக்கார். அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. திமுக அவருக்கு ஒரு பொறுப்பு கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு தான் என்னுடைய கருத்து. அது என்ன பொறுப்புன்னு சொல்ல முடியாது. செயல் தலைவர்னு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? சப்போஸ் கொடுத்தாங்கன்னா செயல் தலைவராக கூட சொல்ல முடியாது. ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் தலைவர்னு சில போது இவர் ஸ்டாலினே அந்த பொறுப்பில் தான் இருந்தார் கொஞ்சம் நாளைக்கு, கலைஞர் காலத்திலேயே. அதனால் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கு இல்லை. ஒரு துணை பொதுச் செயலாளர், மூத்த துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு ஏதாவது கொடுத்தாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அவரை கௌரவப்படுத்தவும் வச்சுக்கோங்களேன். அது கௌரவப்படுத்தாது இருக்க மாட்டாங்க. ஸ்டாலின் அந்த விஷயத்தில் கொஞ்சம் தெளிவாக இருக்காது. அவர் ஓபிஎஸ் இழுக்கிறாருன்னா அவங்களும் பல கால்குலேஷன் போட்டு தானே சார் இழுப்பாங்க. சும்மா வந்து சேர்ந்தா உடனே சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்களும் களத்தில் வந்து சர்வேலாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் எவ்வளோ சோர்ஸ் இருக்குல்ல. அவங்க ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அவங்க களத்தில் போய் சர்வே பண்ணுறாங்க. என்ன எப்படி அந்த கம்யூனிட்டி எப்படி ஃபீல் பண்ணுதுன்னு பார்க்குறாங்க. யார் பக்கம் அந்த கம்யூனிட்டி இருக்குது, அந்த கம்யூனிட்டி என்ன எப்படி ஓட்டு போடும் எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணி, ஓபிஎஸ் திமுகவில் இருந்தால் எப்படி நீங்கள் ஓட்டு போடுவீங்களா திமுகவுக்குன்னெலாம் சர்வே பண்ணி அந்த சர்வேக்கு அப்புறம் தான் அவர் சேர்த்துட்ருக்காங்க. சார், இறுதியா ஓபிஎஸ்ஸின் முடிவு கடைசி கட்டத்துல எடுத்த முடிவா இருக்குமா, இல்ல இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ஒரு திமுகவுக்கு போனா நம்மளோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவரை பொறுத்த மட்டும் இனிமேல் அதிமுக கதவு அவருக்கு க்ளோஸ் அவருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி எடப்பாடிக்கு வந்து இனிமேல் அதிமுக கிளைம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இனிமேல் தோத்தால் அங்கே உள்ளே இருக்கிறவங்க ஏற்கனவே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஏதாவது பண்ணணும். இல்லை சசிகலா வெளிலேருந்து உள்ளே வரணும். அது நடக்குமா நடக்காத தெரியாது. பட் அவர் தோத்துட்டாருன்னா உள்ள ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல அவர் எப்படி அவர் வித்ஸ்டாண்ட் பண்ண போகிறாரு அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். தோத்தாலுமே நம்ம தொடர்ந்து இருக்கணுன்ற மாதிரி தான் இப்போ வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கார். அது நடக்குதா இல்லையான்னு பொறுத்து தான் பார்க்கணும். வின் பண்ணுறாரா? போன வாட்டி 66 சீட் வாங்கினார். இந்த வாட்டி நான் அந்த 65 வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன். அதே இதை மெயின்டைன் பண்ணாருன்னா தக்க வச்சுருவார். இல்லை 30 தான் வாங்கினார் வச்சுக்கோங்களேன், 35 தான் வாங்குறாரு வச்சுக்கோங்க. அப்போது அவருக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதனால் இவர் வந்து நினைக்கிறாரு, அவர் வந்து நம்ம வாழ்க்கையில் கடைசி கட்டமாக எடப்பாடியை தோக்கடிச்சுட்டு நம்ம ரிட்டையர் ஆகலாம். அதிமுக வந்து வேற ஒருத்தர் கையில் கொடுத்துட்டு அதை ஒன்றுபடுத்துகிற ஒருத்தர்கிட்ட கையில் போய் சேர்ற அளவுக்கு பார்த்துட்டு நம்ம அரசியல்லேருந்து ஓய்வு பெறலாம் கூட ஓபிஎஸ் நினச்சிருக்கலாம். நம்ம தான் அதுக்குள்ளே போக முடியல, குறைஞ்சபட்சம் அது ஒன்றுபடட்டும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். நாளைக்கு அவர் தோத்துட்டாரு, எடப்பாடி தோத்துட்டார் அப்படின்னு எந்த ஒரு இயக்கமும் தோத்த பிறகு கொஞ்சம் ஒன்றுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாள் வரை ஏன் பொறுத்திருந்தாங்க. ஒன்றுபட்டால் மறுபடியும் அங்கே சேர முடியாது இல்லை சார்? ஒன்றுபட்டால் இவர் சேர முடியாது. சசிகலா தினகரனே சேருவாங்க. இவர் சேர மாட்டார் சார். இவர் பையன் சேரலாம்ல. இவர் பையன் இன்னைக்கு திமுக சேர்ந்தா கூட நாளைக்கு சேரலாம்ல. அதிமுக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஐடியாவில் கூட இருக்கலாம். நான் சேருவாருன்னு சொல்ல வரல, ஒரு வாய்ப்பு இருக்குன்னு. இந்த கட்சியிலேருந்து அங்கே போகிறது அங்கே நீங்கள் வரதுனா சகஜம் தானே. அதனால் சொல்ல வரேன். ஒரு அதிமுக ஒரு வைப்ரண்ட்டாக இவருக்கு எடப்பாடி தோத்துட்ட பிறகு ஒரு வைப்ரண்ட்டாக ஒரு இதாக வந்ததுன்னா. ஆனால் நடக்கிற அரசியலை பார்த்தா பாஜக வந்து இவங்க ஒன்றுபடத்துக்கே விரும்ப மாட்டாங்க போது. அதிமுக பலவீனமாக தான் பாஜக விரும்புகிறாங்க பெரும்பாலும். அதனால் பலவீனப்பட்டால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க உள்ளே வர முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு பாஜகவோட ஆசையில் அதுலேயும் மண் விழுந்து போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் உள்ளே வந்துட்டார். அதிமுக பலவீனம் அடைஞ்சால் நம்ம அந்த இடத்துக்கு போகலான்னு பாஜக நினச்ச அந்த ஆசையில் மண் விழுந்து போச்சு. அந்த இடத்துல விஜய் வந்து நிற்கிறார். அதிமுக போனாலும் அங்கே விஜய் வந்துடுவார் போல் இருக்கு. இப்போ செங்கோட்டையன் சொல்கிற மாதிரி இங்கே வேட்பாளருக்கு இடம் இல்லைன்னா அங்கே போயிடுவாங்க அப்படிங்கிற தாவேக்காவை அந்த சொல்கிறீங்க. அது மாதிரியான வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய முதல் ஆப்ஷன் தாவேக்காவை தான் இருக்குது. ஏன்னா அவங்க திமுக அது அடுத்த ஆப்ஷன் தான் வச்சுருக்காங்க. முதல் ஆப்ஷன் தாவேக்கா, அதில் கிடைக்கலன்னா அடுத்து திமுகவுக்கு போகணும். செங்கோட்டையனை விஜய் ஏற்றுட்டாரு. பன்னீர்செல்வத்துக்கு விஜய் உரிய கௌரவம் மரியாதை கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை. எதனால சார்? முன்னாள் முதல்வர்ன்றதுனால அங்க இவருக்கும் நம்மளுடைய கௌரவம் காப்பாற்றப்படுவான், மரியாதை கொடுக்கப்படுமா, இவருக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அவங்க கிட்ட போறதுல.
அங்கே வந்து விஜய் வந்து எல்லாரையும் ஒரு அரவணை திண்டு போவாரான்ற ஒரு சந்தேகம் இருக்குது ஆக்சுவலாக வந்து. இப்போ செங்கோட்டையனுக்கே பல பிரச்சனைகள் அங்கே இருக்குது. நாஞ்சில் சம்பத்தை போய் சேர்ந்தார். அவர் பாவம் அவர் சுதந்திரமாக பேசியிருந்தவர். அவர் முந்தி மாதிரிலாம் பேச முடியாதுல்ல. பாருங்க, யாருமே மீடியாட்ட பேசக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷனை போட்டாங்க. அது செங்கோட்டையனே பேச முடியாது அவங்களுக்கு இனிமேல். அந்த மாதிரி அங்கே ஒன் மேன் ஷோவாக இருக்குது. ஸோ அந்த ஒன் மேன் ஷோவில் வந்து இவர் போய் அங்கே ஃபிட்டாக வரேன்னு டவுட்டாக இருக்குது. அதனால தான் திமுகன்றது சரி, நமக்கு நேர் எதிரான ஒரு களமாடிய ஒரு கழகமாக இருந்தால் கூட நம்ம அங்கே போய் எடப்பாடியை தோக்கடிக்கிறதா நம்ம நோக்கம்னு அங்கே போயிருக்காரு ஆக்சுவலாக. பொறுத்திருந்து பார்ப்போம் சார், அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி நகருது அப்படின்றது. உங்கள் நேரத்துக்கு மிகவும் நன்றி சார்.